ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. எப்படி இருந்தேனா, எப்படி ஆனேங்கிற ஸ்டோரி சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடி சின்ன பூச்சிய பார்த்தா கூட பயந்து போயிருவேங்கண்ணா. ஆனா அப்படி இருந்தேனா, இந்த மாரி பெரிய பெரிய நண்டு, ஸ்க்விட்டு, ப்ரான்ஸ் இதெல்லாம் கழுவ கத்துக்கிட்டேன். நல்லா சமைக்கவும் கத்துக்கிட்டேன். இந்த கிரெடிட்ஸ்லாம் கண்டிப்பா என்னுடைய ஹஸ்பண்ட் மட்டும் தாங்க சேரும். எப்படின்னு கேட்கிறீங்களா? ஆமாங்க. அவரு ஒரு சீ ஃபுட் லவர். அதோட மட்டும் இல்லாம சீ ஃபுட்டுக்கு ஃபேமஸான ஊர் எங்க ஊர். ஸோ அந்த மாரி ஊர்ல இருந்துகிட்டு இந்த மாரி ஐட்டம்லாம் சமைக்க தெரியல, கழுவ தெரியலனா என்ன ஆகுறது? இந்த நண்ட கடையில குடுத்து கழுவி வாங்கிட்டு வந்தா ஒரு ரூ. 20 ஆகும். ஒரு 10 நிமிஷத்துல கழுவி குடுத்துருவாங்க. ஆனாலும் என் கணவருக்கு அங்க நிக்கிறதுக்கு பொறுமை இல்ல. அப்படியே வாங்கிட்டு வந்துட்டாரு. ஏன் கழுவி வாங்கிட்டு வரலன்னு கேட்டா, "ஐயோ! உன் கையால கழுவி சமைக்கிற டேஸ்ட் வருமாமா" அப்படின்னு ஒரு பிட்ட போட்டாரு. இந்த மாரி பிட்டெல்லாம் போட்டு போட்டு தான் நம்மளுக்கு 16 வருஷமா ஒரு வழி பண்ணி வச்சிருக்காய்ங்க. வேற வழியே இல்ல. இன்னைக்கு நம்ம தான் கழுவி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நண்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நண்டு கிளீன் பண்றது எப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. நண்டு கிளீன் பண்றது மீன் கழுவுறத விட ரொம்பவே ஈஸி தான். ஃபர்ஸ்ட்டு நண்டுல இருக்க அந்த பெரிய கால்கள்லாம் நான் தனியா பிச்சு எடுத்துக்குவேன். அப்பதான் நமக்கு சமைக்கும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கும். அப்படியே நண்டு எடுத்துட்டு அந்த பின்பக்கம் இருக்கிற ஓட்ட எடுத்துட்டு, அப்படியே சைட்ல இருக்க விங்ஸ் மாரி இருக்க பிளாக் கலரா இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, நடுவுல இருக்க அந்த எல்லோ கலர்ல கொழுப்பு மாரி இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு, அப்படியே நண்ட 2ஆ கையிலேயே உடைச்சுட்டேன். ஏன்னா, எனக்கு அந்த அளவுக்கு ட்ரெய்னிங் இருக்கு. உங்களால கையில உடைக்க முடியலன்னா, நல்லா கத்திய வச்சு வெட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அப்படியே நல்லா டேப்ல வச்சு அந்த எல்லோ கலர்ல வாஷ் பண்ணி விட்டு, நல்லா வாஷ் பண்ணிட்டா நண்டு ரெடி. நண்டு கழுவியாச்சு. சமைக்கிறது எப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாமா?